ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து நேட்டிவ் பிளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லீவ் முடிய போகுது இல்லையா, அதனால் வந்து வியாழக்கிழமை ஈவினிங் வந்து நம்மளோட நேட்டிவ்க்கு வந்திருந்தோம். இங்கே பார்த்தோன்னா வந்து தர்பூசணி எல்லாமே காய்ச்சிருந்துச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. ஈவினிங்குங்கிறனால மழை வர மாதிரி இருந்தது, அதனால வெளியே கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால வெளியவே உட்காந்தாச்சு. எப்போவுமே வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நம்ம போய் நம்ம ரிலாக்ஸாக உட்காந்துருக்கப்போ வந்து நம்மள மறந்தே வந்து நமக்கு மனசுக்கும் சரி மற்ற மாதிரி விஷயங்களுக்கும் ரொம்ப ப்ரீஸியாக இருக்கும். முன்னாடி வந்து நாங்கள்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்போம், அப்போ வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே வர்றதுக்கே ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து ஒரு குட்டி பையன் விளையாண்டுட்டு இருந்தா, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். குச்சி வச்சு நான் வந்து இந்த குச்சியை வந்து மண்ணில் நான் இந்த மாதிரி வந்து நிற்க வச்சிருவேன்னா, சரி ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொன்னேன். 2 தடவை ட்ரை பண்ணால் பட் நிற்கவே இல்லை. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கக்கான்னு சொன்னால் கரெக்டாக ஃபைனலாக வந்து சூப்பராக வந்து அந்த மாதிரி அவன் சொன்ன மாதிரி வந்து குச்சி சொருவிட்டான். அப்புறம் நைட்டு பார்த்தோன்னா மழை நல்லா பிடிச்சிருச்சு. சரி மழை பெய்யுதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. வெளியே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ ஒரு குட்டியாக கருப்பு வந்து ஒரு ஜந்து வந்து தலை மட்டும் நீட்டி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இது வந்து ஆமன் தான் நினச்சேன். என்னடா இது ஆமை மாதிரி இருக்குது, அப்புறம் வித்தியாசமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் வந்துட்டு சரி நம்ம என்னென்னு ஷூட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி லைட் ஆன் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரு குட்டி டவுட்டாக இருந்துச்சு, இது ஆமையாக இருக்குமோன்னு. ஆமாங்க, கண்டிப்பாக இது ஆமை தான். நான் மாமா கூப்பிட்டு இது என்ன ஆமை மாதிரி இருக்குது, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ ஆமை தான், இது வந்து வயலில் வந்து இருக்கிற ஆமை. இப்போ எங்கேயாவது வயலில் அப்புறம் ஆற்று கரையிலலாம் வந்து குஞ்சு பொரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி நான் வந்து ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன். அது வெளியே வரவே இல்லை. அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து வேறு ஒரு இடத்துல மாற்றி விட்டதுக்கப்புறமா அது வந்து அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. நிஜமாலுமே நான் வந்து ஒரு ஆமையை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கிட்ட வந்து இவ்வளோ குட்டி இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வயலில் பார்த்துருப்போம், அப்புறம் ஆறில் கடல் இந்த மாதிரி குளத்துங்களை எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஆனால் வீட்டில் வந்து வீட்டு பக்கத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் எனக்கே வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு பார்க்க. நிஜமாலுமே ஒரு 5 நிமிஷம் வந்து பிள்ளைங்க அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பழகினோடனே வந்து அது ஒரு நல்ல ஒரு பெட்டு மாதிரியே ஆயிடுச்சு. அது வந்து நம்மளுடைய கையை கிட்ட கொண்டுட்டு போகிறப்பே வந்து அதோடைய ஓட்டுக்குள்ளே வந்து அதோடைய தலையை எடுத்துக்குது. அது எவ்வளோ சேஃப்டியாக எப்படி இவ்வளோ அழகாக இல்லை வந்து இவ்வளோ படைச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாலுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்க. பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் நேரம் அதை வச்சுட்டு விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் பயமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அது பழகிட்டு எல்லாரோட திருப்பி விளையாட ஆரம்பிச்சு சகஜமாக அது பாட்டுக்கு நம்ம கைக்கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட இன்னைக்கு விலாக வந்து நம்ம முடிச்சுக்கிட்டாச்சு.